வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள். பூமியே களிக்கூறு. பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறைந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். கர்த்தருடைய ஜனம் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் மிகுந்த ஆறுதலும் உண்டாயிற்று. தேவன் தம்முடைய ஜனத்தின் மீது அன்பாகவும் கரிசனையாகவும் இருக்கிறார் என்பது இதன் மூலமாய் உறுதி பண்ணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை நம்புகிற விசுவாசிகளுக்கு நித்திய மீட்பு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்கள் பரலோகத்திலே நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள். அங்கு நித்திய சந்தோஷமும் நித்திய ஆறுதலும் நிரம்பி இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு நித்திய மீட்பை பெற்று பரலோகத்திலே நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சபையின் மீது அன்பாகவும் கரிசனையாகவும் இருக்கிறார் என்பதற்கு இது ஓர் உறுதியான அடையாளமாகும். நாம் கர்த்தரை துதித்து பாடும்போது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை துதியின் வார்த்தைகளாக சொல்லி அவரை துதிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை துதிப்பதற்கான காரணங்களை சொல்லுகிறார். துதியின் கீதங்களையும் ஸ்தோத்திர கீதங்களையும் நன்றியோடு பாடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது பரலோகத்திலும் மகிழ்ச்சி இருக்கும். பரலோகத்தில் மகிழ்ச்சி இருக்கும்போது இந்த பூமியிலும் மகிழ்ச்சி இருக்கும். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் என்று ஏசாயா கர்த்தரை துதித்து பாடுகிறார். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:19 முதல் 21 வரை. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆறுதல் பண்ணுகிறார். அவர்கள் அந்நிய தேசத்து சிறையிருப்பிலே வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது பாபிலோன் தேசத்திலே சிறுமைப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சபையின் மீது கரிசனையோடு இருக்கிறார். அதை பாதுகாத்து பராமரிக்கிறார். நாம் சிறுமைப்பட்டிருந்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாகவே இருக்கிறோம். கர்த்தர் தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆறுதல். சபைக்கு துன்பமும் வேதனையும் உபத்திரவமும் வரும்போது சபையார் கலங்குகிறார்கள். கர்த்தர் தங்களை மறந்துவிட்டாரோ என்று தங்களுக்குள் பெருமூச்சு விடுகிறார்கள். சீயோனும் வேதனையில் இருக்கிறது. கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சீயோன் சொல்லுகிறது. அது தன்னுடைய வேதனையிலும் நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் இவ்வாறு புலம்புகிறது. தங்களுக்கு பாடுகள் வரும்போது அவிசுவாசிகள் கர்த்தரை நம்புவதில்லை, கர்த்தர் மீது பற்றுதலாய் இருப்பதில்லை. அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி சிந்திக்காமல் சுய இஷ்டத்தின்படி சிந்திக்கிறார்கள். கர்த்தருடைய சித்தமும் விருப்பமும் அவர்களுடைய சித்தமாயும் விருப்பமாயும் இருப்பதில்லை. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். எசேக்கியேல் 8:12. விசுவாசத்தில் பலவீனமானவர்களும் தாங்கள் நெருக்கப்படும் போது கர்த்தர் தங்களை கைவிட்டார் என்றும் கர்த்தர் தம்முடைய சபையை கைவிட்டார் என்றும் வேதனையோடு சொல்லுகிறார்கள். இது அவிசுவாச வார்த்தை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல.
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய கிருபைகளையும் நம்மால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. கர்த்தரோடு விவாதம் பண்ணுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. கர்த்தருடைய பராமரிப்பையும் நீதியையும் எதிர்த்து நம்மால் கேள்வி கேட்கவும் முடியாது. நமக்கு அதற்கு உரிமையும் இல்லை. கர்த்தரே நீதியுள்ளவர். அவர் தம்முடைய நீதியின் பிரகாரமாகவும் தம்முடைய கிருபையின் பிரகாரமாகவும் கிரியை நடப்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் சிறையிருப்பில் வேதனைப்படும் போது கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று வேதனையோடு சொல்லுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு அவர்களை குடியேற்றும் போது கர்த்தர் எங்களை கைவிட்டார் என்றோ ஆண்டவர் எங்களை மறந்தார் என்றோ அழுது புலம்புவதற்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தர் சீயோனுக்காக செய்ய போவதை இங்கு தெளிவுபடுத்துகிறார். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். சீயோனுடைய சிநேகிதர்கள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். அவர்களை தனிமையிலே தவிக்க விட்டு விட்டார்கள். கர்த்தரோ சீயோன் தேசத்தாரை ஒன்று கூட்டி சேர்க்கிறார். கர்த்தர் சீயோனை கூட்டி சேர்க்கும் போது அவர்கள் தனிமையாய் இருப்பதில்லை. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் சபையிலே குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய சபையிலே சந்தோஷமாய் கூடி வருவார்கள். சபையில் சேர்ந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடு இருப்பார்கள். மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தீவிரித்து வருவார்கள். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள் என்னும் வாக்கியத்திற்கு உனக்காக கட்டிடம் கட்டி வருகிறவர்கள் தீவிரித்து வருவார்கள் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வரும்போது கட்டிடம் கட்டுகிறவர்கள் அவர்களுடைய வீடுகளையும் சுவர்களையும் கட்டுவார்கள். அவர்கள் எருசலேமின் தேவாலயத்தையும் திரும்ப கட்டுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துருவாய் இருந்தவர்கள் அவர்களை நிர்மூலமாக்கினார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஜனத்தை பாழாக்கினார்கள். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே பயமுறுத்துகிறவர்களாகவும் ஒடுக்குகிறவர்களாகவும் உபத்திரவம் பண்ணுகிறவர்களாகவும் இருந்தார்கள். துர்க்குணமுள்ள அந்த சத்துருக்கள் இனிமேல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் தரமாட்டார்கள். அவர்களை விட்டு புறப்பட்டு போய்விடுவார்கள். இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசிகள் சாத்தானை ஜெயிப்பார்கள். பிசாசுகளை துரத்துவார்கள். சாத்தானுடைய முயற்சிகள் எல்லாம் அவமாய் போகும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தாய் இருக்கிறார். அவர்களை கவனமாய் பாதுகாக்கிறார். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர்களை பராமரிக்கிறார். கர்த்தர் தனக்கு செய்ய போகும் நன்மைகளை அறிந்து கொள்ளாமல் சீயோன் கர்த்தருக்கு விரோதமாக அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறது. கர்த்தர் என்னை கைவிட்டார் என்றும் ஆண்டவர் என்னை மறந்தார் என்றும் தன்னுடைய வேதனையில் புலம்புகிறது. கர்த்தர் சீயோனை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய நினைவில் எப்போதும் இருக்கிறார்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் எப்போதும் தம்முடைய ஜனத்தின் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அன்பையும் ஆதரவையும் கரிசனையையும் இங்கு தெளிவுபடுத்துகிறார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாயானவள் தன்னுடைய பாலகனை ஒருபோதும் மறக்க மாட்டாள். அந்த பாலகன் அதன் தாயின் ஒரு அங்கமாக இருக்கிறான். தாயின் ஜீவன் அவள் பிள்ளைக்குள் இருக்கிறது. தாயும் பிள்ளையும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒருவேளை ஸ்திரியானவள் கூட தன் கற்பத்தின் பிள்ளையை மறந்து விடலாம். தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ தம்முடைய பிள்ளையை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் தம்முடைய சபையின் மீது எப்போதும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளங்கைகளில் வரைவது என்பது அன்புக்கு அடையாளமாக செய்யப்பட்டது. முத்திரை மோதிரத்தை தரித்துக் கொள்வதும் வளையங்களை தரித்துக் கொள்வதும் அக்காலத்திலே அன்புக்கு அடையாளமாக செய்யப்பட்டது. தங்களுடைய அன்பையும் நெருக்கத்தையும் கரிசனையையும் பரிமாறிக்கொள்வதற்காக தங்கள் பெயர்களை உள்ளங்கைகளில் வரைந்து தங்கள் அன்பை உறுதி பண்ணி கொண்டார்கள். தங்கள் கைகளில் வரையப்பட்டிருக்கிற பெயரை பார்க்கும் போதெல்லாம் அவர்களை பற்றி நினைத்துக் கொள்வார்கள். அவர்களை மறக்காமல் நினைப்பதற்கு இது ஓர் உபாயமாக இருக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார்.
உள்ளங்கையில் வரைவது என்பது அவருடைய இருதயத்தில் நாம் வரையப்பட்டிருப்பதற்கு அடையாளம். கர்த்தர் எப்போதுமே நம்மை பற்றிய நினைவில் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய சுகத்தில் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து, உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர்களுடைய மதில்கள் எல்லாம் இப்போது இடிந்து பாழாய்ப்போய் இருக்கிறது. அது பார்ப்பதற்கு ரம்மியமாக இல்லை, அதிலே அழகில்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் மதில்களை மன உருக்கத்தோடு பார்க்கிறார். அவற்றை மறுபடியும் திரும்ப கட்ட வேண்டும் என்று சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தின் மதில்கள் எப்படி கட்டப்பட வேண்டும் என்னும் திட்டம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரமாக அவர்களுடைய மதில்கள் நிச்சயமாய் திரும்பவும் கட்டப்படும். வானமும் பூமியும் பாடும் பாடல். கர்த்தர் தம்முடைய ஜனத்திடம் திரும்பி வந்திருக்கிறார். அவர்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். ஆகையினால் வானங்களும் பூமியும் கம்பீரித்து பாடுமாறு இங்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இது கடந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவம் அல்ல. பாலஸ்தீன தேசம் ஆசீர்வதிக்கப்படும் போது மேசியாவின் நாளில் இந்த சம்பவம் நடைபெறும். கர்த்தர் தங்களை மறந்துவிட்டதாக சீயோன் முறையிடுகிறது. ஆனால் கர்த்தர் சீயோனை மறக்க மாட்டார். கர்த்தர் சீயோனை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருப்பதாக கூறுகிறார். இதை கூறிய பின்பு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் நித்திய மீட்பை முன் அறிவிக்கிறார். கர்த்தர் சீயோனை மறக்கவில்லை, அதை எப்போதும் தமது நினைவில் வைத்திருக்கிறார் என்பதை இந்த வாக்கியம் விளக்குகிறது. அக்காலத்தில் எருசலேமுக்கு போகிறவர்கள் அங்குள்ள புனிதமான பட்டணங்களையெல்லாம் தங்களுடைய கைகளில் வரைந்து வைத்திருப்பார்கள். அந்த இடங்களுக்கு மறக்காமல் போக வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக இதுபோல கைகளில் வரைவது வழக்கம். சீயோனின் பிள்ளைகள் தங்களுடைய தேசத்திற்கு விரைவாக திரும்பி வருவார்கள். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வருகிறவர்களினால் சீயோன் அலங்கரிக்கப்படும். சீயோன் அவர்களை கூட்டி சேர்த்து கொள்ளும். அவர்கள் எல்லோரும் சீயோனுக்கு வருவதினால் எருசலேமில் எல்லோருக்கும் போதுமான இடம் இராது. அங்கு இடம் நெருக்கடி உண்டாகும். இஸ்ரவேலர் கூட்டி சேர்க்கப்படுவதற்கு புறஜாதியாரும் உதவி புரிவார்கள். அவர்கள் இஸ்ரவேலை ஆளுகை செய்யும் கர்த்தரை ஆராதிப்பார்கள்.